Praise the Lord, brother. ஓகே, brother. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கை வந்து இப்போ நல்லா இருக்கும். நல்லா இருக்கோம் நல்லா இருக்கும் brother. வெரி குட், சந்தோஷம். நாங்கள் சூப்பராக இருக்கிறோம் கடவுள் கிருபையில். ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, நாம் இன்று தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அருள், கடவுளின் அருள் அல்லது கிருபை. கவி எக்கோ ஆகுதுமா, ஆஃப் பண்ணுறேன். கடவுளின் கிருபை. பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா கிருபைன்னு இருக்கும். இப்போ புதிய மொழிபெயர்ப்பில் அருள் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க இல்லையா? கடவுளுடைய அருள், அதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நம்ம இதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். 2 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் புதிதாக வந்தவங்களுக்கு இது சுத்தமாக தெரியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்ம அடிக்கடி சொல்கிறோம், கடவுளுடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன், ஆண்டோடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன், ஆண்டோடைய அருளால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த அருள்னா என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிவது மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அருளின் காலத்தில் வரல. இயேசு கிறிஸ்து எந்த காலத்தில் வந்தார்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எந்த உடன்படிக்கை அமலில் இருந்தது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எந்த உடன்படிக்கையின் கீழ் வந்தார் அவர்? நியாயப்பிரமாணம். வெரி குட், வெரி குட், பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ளே வந்தார், பழைய உடன்படிக்கையின்குள்ளே வந்தார். திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு பைபிள் சொல்லுது. பழைய மொழிபெயர்ப்பு அல்லது மற்ற மொழிபெயர்ப்பில் நியாயப்பிரமாணம் இருக்கும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் திருச்சட்டம் சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் இன்றைக்கி திருச்சட்டம் ஆட்சி செய்யலை, அது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்குது? ஸ்பிரிச்சுவல் ஆட்சி. யார் சொன்னது? யார் சொன்னது சிஸ்டர்? ஓகே, முடிஞ்சாலும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்களேன். நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்கள் எல்லோரும். நல்லது, கரெக்ட். உங்கள் ஆன்சர் கரெக்டு சிஸ்டர். இப்பொழுது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கோம், அருளின் காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? நம்ம இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சால் தான் அந்த நாட்டின் உடைய என்ன சொல்கிறது நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க முடியும். கரெக்டாக? நீங்கள் இந்தியாவில் கார் ஓட்டும்போது கீப் லெஃப்ட்னு நம்ம லெஃப்ட் சைடில் வண்டி ஓட்டலாம். துபாயில் வந்துட்டு அதே மாதிரி ஓட்டினா என்ன ஆகும்? ஒன்று ஆக்சிடெண்ட்டு, அடுத்தது பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. கரெக்டாக? அப்போ ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு விதிகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதே போல் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இப்போ எந்த விதிக்கு கட்டுப்பட்டவராக இருக்கணும்னு நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது திருச்சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தார், திருச்சட்டத்துக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். பைபிள் சொல்லுது திருச்சட்டத்தை அபாலிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரலன்னு சொல்லி சொல்கிறார். அவரே சொல்கிறார், நான் சட்டத்தை அழிப்பதற்காக வரவில்லை, திருச்சட்டத்தை அழிப்பதற்காக வரவில்லை. எதுக்காக வந்தார்? திருச்சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்தார். திருச்சட்டத்தை நிறைவேற்றிட்டு இதோட இந்த சட்டத்துடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரார் இல்லையா? அந்த சட்டம் தான் நம்ம கிருபையின் காலம்னு சொல்கிறோம். அது என்ன சட்டம்னு சொல்லிட்டு ரோமர் 8வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் இருக்குது. ரோமர் 8:2. யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. ஏனெனில் இன்னும் யாரும் எடுத்து படிக்க மாட்டேங்கிறீங்க. குயிக்கா டைம் முடிந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் வேண்டாம். சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா படிங்க. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் ஓகே, இது பொறுமையா படிச்சுட்டு இதுல எத்தனை சட்டத்தை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லணும்.
எத்தனை சட்டத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்குது? பாவம், சாவு, எந்த ஆவியின் சட்டம், ஆவியின் சட்டம், தூய ஆவியானவரின் தூய ஆவியானவரின் தூய ஆவியின் சட்டம், பாவம், சாவு. சாவு. வாக்கு சட்டத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டார். ஓகே, 3 கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். இது ஒரு சட்டம். என்னது? வாழ்வு தரக்கூடிய தூய ஆவியின் சட்டம் ஒன்று. இந்த சட்டம் என்ன பண்ணுது? பாவம், சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டது. அப்போ 2வது சட்டம் என்னது? பாவம், சாவு. அப்போ 2 சட்டம். பழைய சட்டம் என்னது? பாவம், சாவு. இதுதான் இந்த திருச்சட்டம். நம்ம முதல்ல சொல்கிறோம் இல்லையா, வேத பிரமாணம், திருச்சட்டம் சொல்கிறது எல்லாம் என்ன பண்ணுது? பாவத்தையும் சாவையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். சட்டத்தை மீறுவதே பாவம். சிஸ்டர், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சிஸ்டர். நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள்? ஓகே, 2 சட்டம் இருக்குது. என்ன சட்டம்லாம்? ஒன்று பழைய சட்டத்துக்கு, ஒன்று தூய வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். அதாவது தூய ஆவி கொடுக்குற சட்டம் நமக்கு வாழ்வை தருகிறது. இந்த திருச்சட்டம் என்ன பண்ணுது? பாவத்தையும் சாவையும் நமக்கு கொடுக்கிறது. இது நமக்கு தெரியணும். 2 சட்டம். ஒன்று வாழ்வு தரக்கூடிய தூய ஆவி கொடுக்குற சட்டம். 2வது சட்டம் பாவம், சாவு இல்லையா? இந்த திருச்சட்ட நூலை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இப்போது திருச்சட்ட நூலுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, பாவம்னா என்னன்றதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக திருச்சட்ட நூல் வந்தது. இப்போ திருச்சட்டம் கொடுப்பதற்கு முன்பாக எது பாவனே மக்களுக்கு தெரியாது. பாவம்னா என்னது? கட்டளைகளை மீறுவதே பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கடவுள் கொடுக்குற ஒரு கட்டளையை மீறும் பொழுது அது பாவமாகுது. கடவுள் கட்டளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் பாவம் கிடையாது. கரெக்டா? ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை? இந்த வாழ்வு விளக்கப்பட்ட கனியில் உள்ள மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்போது அது ஒரு கட்டளை தான் கொடுத்தார். அவங்க அந்த பாவத்தை அதை மீறினாங்க, அது அவர்களுக்கு பாவமாக முடிந்தது. இப்போ அதுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு வேறு ஏதாவது கட்டளை கொடுத்தாரா? அவங்க பிள்ளைங்களுக்கு, ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கட்டளை கொடுத்தாரா? ஒன்றும் கிடையாது இல்லையா? கொடுத்தாரா, கொடுக்கலையா? காயின் அப்போது ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் எங்கே வந்து கட்டளையை கொடுக்குறாரு? மோயிசன் காலத்து வரைக்கும் கட்டளை எதுவும் கொடுக்கப்படலை. அதனால தான் சென்ட் பால் சொல்கிறாரு, ஆதாம் ஏவாள் காலத்திலேயே பாவம் இருந்தது, அதுக்கப்புறம் மக்கள் நிறைய பாவம் பண்ணாங்க, இருந்தாலும் கட்டளை படாததால் அது பாவமாக கருதப்படவில்லை. இப்போ ஒரு வில்லேஜில் ரூல்ஸ் கிடையாது, கார் ஓட்டுறதுக்கு ரூல்ஸ் கிடையாது இல்லையா? நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபைன் போடுவாங்களா? ஒரு வில்லேஜில் நீங்கள் கார் ஓட்டும் போது இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் ஏதாவது ஃபைன் போடுவாங்களா? கிடையாது. ஏன்னா அந்த ஊருக்குள்ளே டிராஃபிக் ரூல்ஸ் அந்த ஊருக்குள்ளே கிடையாது. கரெக்டாக? அதே போல் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து திருச்சட்டம் மோயிசன் வழியாக கொடுக்கப்படுகிற வரையில் கட்டளை கிடையாது. அதனால் அது பாவமாக கருதப்படவில்லை. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அதனால தான் நம்ம நோவா காலத்தில் மக்கள் பாவத்தில் மூழ்கி இருந்தாங்க, கடவுள் கோபத்தில் இந்த உலகத்தையே அழிக்கிறார். இருந்தாலும் அவங்கள நரகத்துக்கு அனுப்பிச்சிடல ஆண்டவர். என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணார்? நோவா காலத்தில் எல்லாம் பயங்கர பாவத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் மனசு கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறாரு? இந்த பாவம் செய்கிற தவறு இழைக்கிற இந்த மனிதருடைய உள்ளத்துக்குள் என் ஆவி தங்குவதில்லை, இவங்க வெறும் சதை தானே, 120 வருஷம் மிஞ்சி போனால் வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவியினர் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு இந்த உலகத்தை முழுவதும் அழிக்கிறார், நோவாவுடைய குடும்பத்தை தவிர. அப்போது ஆனால் இருந்தாலும் அவர்கள் இந்த உலகப்பூர்வமாக தண்டிக்கப்பட்டாலும் ஆண்டவர் நரகத்துக்கு அவங்கள அனுப்பலை. இயேசு கிறிஸ்து இறந்து என்ன பண்ணுறாரு? பாதாளத்தில் போயிட்டு அவங்களுக்காக நற்செய்தி அறிவித்தார்னு பைபிள் சொல்லுது. ஓகேயா? ஏன்னா அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ மோயிசன் காலத்தில் கட்டளை கொடுக்கப்படுது. இப்போ கட்டளை கொடுத்த உடனே என்ன ஆகுது? நமக்கு தெரியுது, பொய் சொன்னால் பாவம், கொலை பண்ணால் பாவம் இல்லையா? இன்னொருத்தருடைய பொருளை நம்ம கவர்ந்து எடுத்தோம்னா பாவம். அதுக்கு முன்னால் எடுத்தால் பாவம் கிடையாது.
ஆனால் மனசாட்சி கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, அது நமக்கு சொல்லுது. இருந்தாலும் சட்டம் இல்லாத காலத்தில் தவறு செய்யும் பொழுது அது பாவமாக கடவுள் கண்டுகொள்ளாமல் இருந்தார்ன்னு இருக்குது பைபிள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ இந்த திருச்சட்டம், இப்போ பாருங்க, இந்த திருச்சட்டம் வரும்போது என்ன ஆகுது? பாவம் உள்ள வருது. பாவம் அப்போ தான் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரியுது. அதனால் என்ன ஆகுது? திருச்சட்டத்தை மீறினவங்களாம் தண்டிக்கப்படுகிறார்கள். கட்டளையை மீறும் பொழுது ஆசீர்வாதமா சாபமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சிஸ்டர். சாபம்தான், தண்டனை தான். ஆனால் உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது. கடவுளுடைய கட்டளையை மீறும்போது கம்பல்சரியாக சாபமும் வந்தது, சாபமும் வந்தது இல்லையா, துன்பமும் வந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் வினைச்சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன், நீங்கள் வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போது சூஸ் பண்ணுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. ஓகே, என் கையில் இருக்குது. கரெக்டு, கரெக்டாக சொன்னீங்க. யாராவது நம்ம கையில், எல்லாத்துக்கும் நம்ம கையில் என்ன சேர்த்துக்காதீங்க. ஓகேங்களா? ஆமாம், சூஸ் பண்ணுறது என் கையில் இருக்குது. என் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குறார். ஒரு பக்கம் வாழ்வு, ஒரு பக்கம் சாவு, நீ சூஸ் பண்ணுன்றாரு. சூஸ் பண்ணுறது என் கையில் இருக்குது. நம்ம பாவத்தை சாவை சூஸ் பண்ணோன்னா சாவு வரப்போகுது, வாழ்வை சூஸ் பண்ணால் வாழ்வு வரப்போகுது. இது திருச்சட்டம் சார்ந்த கட்டளை, பழைய ஏற்பாட்டு கட்டளை அது. ஓகேங்களா? ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது வாழ்வு தரும் பரிசுத்த ஆவியினால் வாழ்வடிக்கக்கூடிய ஒரு திருச்சட்டத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு புதிய கட்டளையை நம்ம பார்க்குறோம். பழைய கட்டளையினால் நமக்கு சாவும் பாவமும் வருது, பாவமும் சாவும் உள்ள வருது. இப்போ திருச்சட்டம் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழியை சொல்லி கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சட்டம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே பாவம் என்றால் என்ன என்று மக்கள் புரிந்து கொள்வதற்காக. பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்காக திருச்சட்டம் கொடுக்கப்படலை. கரெக்டா? பாவம்னா என்ன மக்களுக்கு தெரியணும். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஆண்டவர் மறை உண்மையாக வச்சார். என்னன்னா, எல்லாரும் ட்ரை பண்ணி ஒருத்தர் கூட கட்டளையை தவறாமல் வாழ முடியாது. அப்போ மக்களுக்கு சோர்ந்து போய் மக்களே கேட்பாங்க, ஆண்டவரே எங்களால் முடியல, எங்களுக்கு ஒரு இரட்சகர் இந்த உலகுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கணுன்றதுக்காக தான் இந்த கட்டளையை கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. எதுக்காக கட்டளையை கொடுத்தார்? எங்களால் இந்த கட்டளையை கடைபிடிக்க முடியாது, ஒரு உலகத்துக்கு ஒரு இரட்சகர் அனுப்புங்க, அந்த மீட்பர் இதை கடைபிடிச்சு எங்களை காப்பாற்றிட்டோன்னு சொல்லி மக்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வரணுன்றது ஒரு உள்நோக்கம். அப்படி தான் நடந்தது. இயேசு கிறிஸ்து அந்த திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடித்து நிறைவேற்றி அதை அகற்றிட்டார். அழிக்கலை, நிறைவேற்றினதுனால அதனுடைய திருச்சட்டத்துடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆட்சிக்கு இப்போது நடந்துட்டு இருக்குது? கிருபையின் ஆட்சி நடக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், பரிசுத்தாவியின் ஆட்சி நடக்குது இல்லையா? வாழ்வழிக்கும் பரிசுத்தாவியின் சட்டம் இந்த உலகத்தில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு, புனித பவுல் அடிகளார், நீ சட்டத்தை பின்பற்றாத, பரிசுத்தாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள்ன்றார். நம்முடைய எண்ணம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா எங்கே போகிறோம்? நம்ம பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம். சரி, நான் இப்போ எடுக்க ரொம்ப முக்கியமான டாபிக், கேர்ஃபுல்லாக கவனிங்க. கிட்டத்தட்ட 90% மேலே உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த இதில் தப்பு செய்கிறாங்க, குறிப்பாக நம்ம சபையில். அதனால் கேர்ஃபுல்லாக கவனிங்க. திரும்ப திரும்ப இதை கேட்கும் போது உங்களுக்கு ஸ்லோவாக இது புரியும். அப்போ தான் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது நான் பொய் சொல்லக்கூடாது, நான் விபச்சாரம் செய்யக்கூடாது நம்ம நினைக்கும் போது எதை கடைப்பிடிக்க நம்ம ட்ரை பண்ணுறோம்? கட்டளையை கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ நம்ம பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம், கிருபையை இழந்து போயிடுவோம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். நான் பொய் சொல்லிடக்கூடாது, நான் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. இது பழைய உடன்படிக்கை. திருச்சட்டம் என்பது சட்டத்தை கொடுக்குறாரு ஆண்டவர், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்? இதை செஞ்சிடக்கூடாது அதை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது நம்ம பழைய உடன்படிக்கைக்கு போகிறோம். எப்பொழுது நாம் பரிசுத்தாவியுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாமல்
பழைய உடன்படிக்கையை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குள்ள இருந்த உறவு அத்து போச்சுறான்றார் ஆண்டவர். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5ல 4 சட்டம் சார். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். கலாத்தியர் 5வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்படுவர் ஆக இயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். சிஸ்டர் நான் படிக்கும்போது கொஞ்சம் குவைட்டாக இருங்க. அருளை இழந்து விட்டீர்கள். ஆஹா, கூட கூட சொல்லாதீங்க சிஸ்டர். கேள்வி கேட்கும்போது மட்டும் பதில் சொல்லுங்கள் தயவுசெய்து. ஓகே, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும் முயலும் முயலும் நினைக்கிறேன், தப்பாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலாக முயலும்னு இருக்கணும். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். எப்போ கடவுள் கூட ஜீசஸ் கூட நமக்கு உறவு இல்லாமல் போகுது, கட்டளைகளை கடைபிடிச்சு கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கும் பொழுது ஜீசஸ்க்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். என்ன அர்த்தம்? அப்போது நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்ததுன்னா நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு போகிறீங்க. சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவு கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. இத்தனை வருஷம் நம்ம இப்படி தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த டாபிக் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் இந்த பிரதர் தப்பாக சொல்லி கொடுக்குறான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக கேளுங்க. இறை வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. வார்த்தை என்ன சொல்லுது? சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கடவுளின் அருளை இழந்து போகிறீர்கள். கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவற்று போகிறதுன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எப்போ நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு புரியுமுள்ள ஒரு பிள்ளையாக நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போகிறோம்? இந்த பாவம் சாவுன்ற சட்டத்துக்குள்ளே போகிறோம். வாழ்வழிக்கும் பரிசுத்தாவின் சட்டத்துக்குள்ளே நம்ம வரல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்முடைய சிந்தனையை மாற்றணும். மனசில் இதை செஞ்சிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது, இப்படியே வந்துச்சு வரக்கூடாது. நம்முடைய முயற்சி, நம்முடைய எண்ணெல்லாம் எங்கே இருக்கணும்? ஜீசஸ் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். என்னது? அன்பு கட்டளை. நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அந்த அன்புக்கு முரண்பாடாக ஏதாவது செய்கிறோமான்னு பார்க்கணும். அடுத்தது, ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும் பொழுது நம்ம கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவோம். அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது பரிசுத்தாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வது. இப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறினது கட்டளையை கடைபிடிச்சதுனாலையா அல்லது இயேசு கிறிஸ்து மேல் வச்ச நம்பிக்கையினாலையா? கரெக்டா? நாம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய பிள்ளைகளாக நம்ம மாறினது இயேசு கிறிஸ்து மேல் வைத்த நம்பிக்கையினால். நம்ம கட்டளையை கடைபிடிச்சதுனால கடவுளுடைய பிள்ளையை மாறலை. அதை தான் பவுல் கேட்குறாரு. அறிவு கட்ட அறிவிலியன்னு சொல்லி சொல்கிறார். அறிவு கட்ட அறிவிலிகளேன்னு சொல்லி கேட்குறார் கலாத்தியர்களை பார்த்து. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது கட்டளைகளை கடைபிடித்தா அல்லது இயேசு கிறிஸ்து மேல் கொண்ட நம்பிக்கையினாலாம். நமக்கு பரிசுத்தாவியினர் எப்படி கிடைச்சார்? நம்முடைய பரிசுத்தமாக வாழ்க்கை நடத்துறதுனால நம்ம பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்தாரா? இயேசு கிறிஸ்துவ நம்புறதுனால பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்தாரா? இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததுனால பரிசுத்தாவி தந்தார். ஓகே இல்லையா? நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால பரிசுத்தாவி நமக்குள்ளே வரல. பரிசுத்தாவி வராமல் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடிஞ்சதுன்னா பரிசுத்தாவி தேவையில்லை. கரெக்டா? கரெக்ட். ஆவியானவர் நமக்குள்ளே வராமல் என்னால் பரிசுத்தமாக வாழ முடிஞ்சதுன்னா பரிசுத்தாவி எதுக்கு அப்புறம்? நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியல,
அதுக்கு உதவி செய்வதற்காக தான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வருவார்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஜீசஸ் எதுக்கு வந்தார்? பரிசுத்தவானுக்கு வந்தாரா, பாவிகளுக்காக வந்தாரா? பாவிகளை மீட்க பாவிகளுக்காக தான் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். இந்த பிரதர் சொல்கிறத பார்த்தா பாவம் பண்ணால் பரவாயில்லையா, இல்லைன்னா ஒரு மாதிரி இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் பாவம் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருபைன்னு சொல்லும்போது பாவம் பண்ணால் ஓகே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாவத்துக்கு லைசன்ஸும் கிடையாது. மனிதன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாவம் செய்கிறதுக்கு கடவுள் யாருக்கும் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? யாருக்கும் கடவுள் பாவம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. கடவுள் அது சரின்னு ஒரு காலத்தில் சொல்லலை, நானும் சொல்ல போகிறது கிடையாது. பாவம் செய்கிறது தப்பு தான். ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் பாவத்தில் போகுது. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பாவத்தை பற்றி சொல்லுது இல்லையா? இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நம்முடைய சிந்தனையும் அப்படி போச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? அந்த பாவம் சாபத்துக்குள்ளான சட்டத்துக்குள்ளே போயிடுறோம். ஓகே, இப்போது 2 வழி இருக்குது. ஓகேங்களா? ஒரு வழி பாவத்தை குறித்து, அந்த பாவத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் சாப குறிச்சும் இருக்குது. இன்னொரு வழி பரிசுத்தாவி கொடுக்குற வாழ்வை குறித்தும் இருக்குது. இப்போ நீங்கள் பாவத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் யோசிச்சிங்கன்னா எங்கே போவீங்க? இந்த ரோட்டில் போவீங்க. ஓகேங்களா? இந்த ரோட்டில் போனால் ரட்சிப்பு கிடையாது. இன்னொரு ரோடு என்ன சொல்லுது? பரிசுத்தாவி கொடுக்குற தூய வாழ்வு. அப்போ ஆவியானவர் கொடுக்குற அந்த துணையோடு போகும்போது தான் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தாவியின் துணையோடு தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்பவர்களே கடவுளின் மக்கள். இப்போ நம்ம பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாமல் சட்டத்தை கடைபிடிக்கும் போது எங்கே ஆகும்? கடவுளுடைய மக்கள் கிடையாது. பைபிள் பிரகாரம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாவத்தில் போய் விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த சட்டத்தை கடைபிடிக்கணும். பொய் சொல்லக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, அந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. இது எல்லாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிற முயற்சிகள். அதை நான் ஏற்கனவே ஒரு முறை உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு கிறிஸ்தவனுடைய மிக மிக முக்கியமான வேலை பரிசுத்தாவியின் குரலை கேட்பது. ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை வர்ற மக்களுக்கு பரிசுத்தாவி குரலை கேட்க வைக்கிறது. நான் மேலே போய் நின்று என்னையும் கேட்பார் ஆண்டவர், நீ ஒழுங்காக சொல்லி கொடுத்தியா? நீ முதல்ல பரிசுத்தாவி குரலை கேட்டியா? வந்தவங்களுக்கு கேட்குறதுன்னு எப்படின்னு சொல்லி கொடுத்தியான்னு கேட்பார். 2 இல்லைன்னா நான் அவுட்டு. ஏன் இது 2ஐயும் சொல்லிக் கொடுக்கல? நான் பழைய ஏற்பாட்டு காலத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எப்பொழுது ஆவியானவரின் குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறதோ, அந்த ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் வாழும் பொழுது, பரிசுத்தாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும்போது நீங்கள் கடவுளுடைய மக்களாக இருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாவம் நம்மளை கிட்ட வராது, அணுகாது. ஆவியின் துணையோடு நாம் ஊன் இயல்புகளை மேற்கொள்ள முடியும்னு பைபிள் சொல்லுது இல்லையா? எதனால் நம்ம ஊன் இயல்புகளை சாகடிக்க முடியும்? பரிசுத்தாவின் துணையால் மாத்திரமே ஊன் இயல்பை நாம் சாகடிக்க முடியும். ஊன் இயல்பு நிச்சயங்களை நாம் மேற்கொள்ள முடியும். அப்போ புதிய ஏற்பாட்டில் ஹீரோ யார்? இன்னைக்கு நம்ம காலத்தில் ஹீரோ யார்? தூய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற முக்கியத்துவம் பரிசுத்தாவியானவர் கொடுக்கறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு யாருடைய காலம்? பரிசுத்தாவியானவருடைய காலம். இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு செய்கிறது முக்கியம். அவர் நமக்காக செய்த தியாகத்தை நினச்சி நம்ம நன்றி செலுத்துறது முக்கியம். அதை நம்ம மெடிடேட் பண்ணுறது முக்கியம். ஆனால் இன்றைக்கி யார் சொல்கிறது கேட்டு நடந்து போயிட்டு இருக்கணும்? ஒரு பக்கம் இறை வார்த்தை, இன்னொரு பக்கம் பரிசுத்தாவி சொல்கிறத கேட்கணும். அவர் தான் அதுக்கு கரெக்டான விளக்கம் சொல்லுவார். எஸ், நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், ஊழியர் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு யார் சொல்லிக் கொடுப்போம்? அப்போ நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆவியானவரின் குரலை கேட்பதற்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் எல்லோருமே பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டிருக்கோம் இல்லையா? 1 யோவான் 3:2-20. 1 யோவான் 2:20. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. எஸ். நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். ஓகே, நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள்.
பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மீது முழுமையாக பொழியப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? ஆவியானவரே வாங்க, எங்களை நிரப்புங்க, வாங்கன்னு சொல்கிறோம். இந்த ஜெபமே முதல்ல தப்பு. கரெக்டா? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். இப்போ உள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லம் ஆமாம், உள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையோடு இருக்கிறார், வல்லம் இல்லாமல் இருக்கிறாரா? அவரு வல்லமையோட தான் இருக்கிறார். அவர் வல்லமையோடு தான் இருக்கிறார். கரெக்டு சிஸ்டர், நீங்கள் தான் அந்த கரெக்டாக அந்த டோனோட சொல்கிறீங்க. அவர் வல்லமையோடு தான் இருக்கிறார். அப்போ நம்ம தான் கொஞ்சம் நமக்குள்ளே அவர் இருக்கும்போது நம்மளும் வல்லமையாக தான் இருக்கிறோம், ஆனால் வெளியில் தான் வரமாட்டேங்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அபிஷேகம் மேலேருந்து வரப்போகிறது கிடையாது, உள்ளே தான் இருக்குது. அபிஷேகம் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார், முழு வல்லமையோடு நமக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கிய வல்லமை நமக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் தியானிக்கணும். உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய சக்தியை உள்ளே வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோமே. நான் ஒரு முறை ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு 3 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள், அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் போக்குறது இந்த உலகத்துக்கு வந்தார். 3 மணி நேரம் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி முடித்தேங்க. எல்லாம் முடிச்ச அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். நான் ஏதோ புரியல போகுதுன்னு சொல்லிட்டு, பிரதர் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. அவர் பதிலே சொல்ல கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோபமாக கேட்டார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் இப்போ ஏற்பட்ட ஜீசஸ் வச்சு என்னையா பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்டார். என்ன கேட்டார்? நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையாக இருந்தால் இப்போ ஏற்பட்ட ஜீசஸ் வச்சுட்டு என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? நானாக இருந்தால் உலகம் ஃபுல்லாக போய் சொல்லியிருப்பேன். அவர் சொன்னது கரெக்டாக தப்பா? ஏன்னா உலகத்தை உருவாக்கிய வல்லமை நமக்குள்ளே இருக்குது. நம்ம முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது? நம்ம ஜெபத்தை பார்த்தா அப்படி தெரியுதா? எனக்கு 2000 ரூபா இன்க்ரிமெண்ட் வேணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது, காசு இல்லை. இது உலகத்தை படைச்ச கடவுள் உள்ளே இருந்தால் பேசுகிற பேச்சா? இதை நீங்கள் நம்பலை. உண்மையிலே இதை நம்பினோம்னா நம்ம ஜெபம் இப்படி இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு காரியத்தை உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இந்த உலகத்தை உருவாக்கிய வல்லமை நமக்குள்ளே இருக்குது. செங்கடலை 2ஆக பிளந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது. 40 வருடம் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுக்கு மன்னா வானத்திலிருந்து கொடுத்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இதை நீங்கள் உண்மையிலே விசுவசிச்சிங்கன்னா நீங்கள் நடந்து போகும்போதே வேறு மாதிரி நடப்பீங்க. ஆனால் எப்படி நிறைய கிறிஸ்தவம் கேட்கும், எப்படி சார் இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம் பிரதர். இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. காரணம் என்ன? நமக்கு புரியல, உள்ளே என்ன யார் இருக்காருன்றது நமக்கு புரியல, எப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்குன்னு தெரியல. இவ்வளவும் போக என்ன பண்ணுறோம்? ஆவியானவரே வாங்க வாங்க வேணாலும் கூப்பிட்றோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் இறை வார்த்தையும் முரண்பாடாக இருந்தால் கடவுள் வேலை செய்ய முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே வாங்கன்னு சொல்லும்போது இது நம்பிக்கையான வார்த்தையா அவநம்பிக்கையான வார்த்தையா? நமக்குள்ள இருக்கிறவரை வெளியில இருந்து வாங்கணும் கூப்பிடும்போது அது அவநம்பிக்கை தான். நீங்கள் வல்லமை வெளியே வரட்டும்னு சொல்லும்போது எஸ், உள்ளே இருக்கிற வல்லமை நான் வெளியில் வரல, அங்கே தான் பிரச்சனை. நமக்குள் இருக்கிற ஒளி வெளியில் வரல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, அந்த ஒளி எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது, உள்ளே இருக்குது. அதை வெளியில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, ஸோ நம்ம கிரேஸ்க்கு வரலாம். கிரேஸ்ன்னு வரும்போது, கிருபைன்னு வரும்போது முதல்ல நம்முடைய மைண்டில் எந்த ஆட்சி காலத்தில் இருக்கிறோம்? திருச்சட்டத்தின் ஆட்சி காலத்தில் இருக்கிறோமா? கிருபையின் ஆட்சி காலத்தில் இருக்கிறோமா? கிருபையின் ஆட்சி காலம்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியின் காலம், வாழ்வழிக்கும் தூய ஆவியின் சட்டத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா? அல்லது பாவம் சாவுன்னு சொல்கிற திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்கிறோமா? எப்பொழுது திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ, பைபிள் தெளிவாக சொல்லுது, கலாத்தியர் 5:3-4 வசனங்களில், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அற்று போய்விட்டது, கிருபையை இழந்து போகிறீர்கள் இல்லையா? மறுபடியும் நான் அதே வசனத்தை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 4-5 இறைவார்த்தை. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும் முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். எப்போ திருச்சட்டத்தினால கட்டளையை கடைபிடிச்சி கடவுளுக்கு ஏற்புடையனா நான் ஆக போகிறேன். நம்மளுக்கு மனசில் அப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா? உங்களை நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என் மனசுலையும் அப்படி தான் இருந்தது. நம்ம ஒழுங்காக கட்டளைகளை கடைபிடிச்சோன்னா கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக ஆக முடியும்.
அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ அப்படி கட்டளையை கடைபிடிக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது கடவுளுக்கு பிரியமில்லாத மனுஷனாக போகிறேன்னு. கிறிஸ்துவுடன் உறவற்று போய் விட்டீர்கள். உனக்கும் கிறிஸ்துவுக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருளை இழந்து விட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதிலே பாதி குழப்பம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக? தப்பு கிடையாது. புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போது குழப்பம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தெளியலாம். ஒரு 3 வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு ஏற்படும். முதல்ல நான் இதை படிக்கும்போது எனக்கும் பயங்கரமாக குழப்பமாக இருந்தது. உண்மையை சொல்கிறேன், பயங்கர கன்ஃபியூஷன். இத்தனை வருஷமாக நம்ம பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், கட்டளையை கடைபிடிக்கணும் தான் இத்தனை வருஷமாக சொல்லி கொடுத்தாங்க. நம்மளும் கடைபிடிக்கிறோம். இந்த வசனம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குதே. நான் மறுபடியும் சொல்கிறேன், பாவம் செய்யக்கூடாது, கட்டளையில் நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? ஆவியானவர் சொல்கிறதுல இருக்கணும். வித்தியாசம் புரியுதுங்களா? நான் உங்களை மறுபடியும் கட்டளையை கடைபிடிக்காதீங்கன்னு சொல்ல வரல. நம்ம கட்டளையை கடைபிடிக்கணும்னு யோசிக்கும் பொழுது கிருபையை இழந்து போகிறோம். நம்முடைய எண்ணம் ஆவியானவர் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழணும்னு இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், நம்பிக்கையினால் நம்ம பல காரியங்களை செய்ய முடியும் இல்லையா? இப்போது நம்பிக்கையினால்தான் பரிசுத்த வாழ்வு நமக்கு வரப்போகிறது. ஆனால் நம்ம பரிசுத்த வாழ்வை ஃபோக்கஸ் பண்ணுமா, நம்பிக்கையை ஃபோக்கஸ் பண்ணுமா? இப்போமே பாதி பேருக்கு டவுட் ஆகிப்போச்சு. எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? பரிசுத்த வாழ்வையா? பாருங்க, கொஞ்சம் பேர் பரிசுத்த வாழ்வை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் நம்பிக்கையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சிஸ்டர், நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணும், கையில் ஆரஞ்சு இருக்குது. நீங்கள் ஜூஸை ஃபோக்கஸ் பண்ணீங்களா, ஆரஞ்சை ஃபோக்கஸ் பண்ணீங்களா? ஜூஸை புழிஞ்சா ஆரஞ்சு ஜூஸ் வரப்போகுது சிஸ்டர். ஆரஞ்சு புழிஞ்சா ஜூஸ் வரப்போகுது சிஸ்டர். கரெக்டா? புரியுதுங்களா? நம்பிக்கை இருந்ததுன்னா பரிசுத்தம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்பிக்கையை ஃபோக்கஸ் பண்ணணுமா, பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணணுமா? நம்பிக்கை. ஆனால் நிறைய பேர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? பரிசுத்தமாக வாழணும், பாவம் செஞ்சிடக்கூடாது. இதை நம்ம யோசிக்கும் பொழுது திருச்சட்டத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட உங்களுக்கு உறவு கிடையாது, அருளை இழந்து போகிறீங்கன்னு இருக்குது. அருளை இழந்து போயாச்சுன்னா நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது. எதனால் நம்ம மக்களால் பாவத்திலேருந்து வெளியே வர முடியலன்றது புரியுதா? அருளை இழந்து போகிறதுனால பாவத்திலேருந்து வெளியே வர முடியல. ஏன் அருளை இழந்து போகிறோம்? நம்ம கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது அருளை இழந்து போவோம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுற பிரதர், பாவத்திலேருந்து வெளியே வர முடியல. ஏன் முடியலன்னா, இந்த திங்கிங் முதல்ல நம்மளுக்கு மாறணும். நான் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்க முயற்சி செய்கிறோம். திருச்சட்டத்தை கடைபிடிக்க முயற்சி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கும் உறவே கிடையாதுடா, நீ கடவுளுடைய பிள்ளையே இல்லைன்னு ஆகி போகுது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு உறவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அடுத்தது என்ன சொல்கிறாரு? அருளை இழந்து போகிறீர்கள். எப்பொழுது ஒரு மனிதன் அருளை இழந்து போகிறானோ நிச்சயமாக பாவத்தில் விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இன்ட்ரோடக்ஷன் இப்படியே இருக்கட்டும். இந்த குழப்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் இதை வச்சு யோசிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அடித்து தெளிய வைப்பாங்க இல்லையா, ஒரு 3 வாரம் அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும், கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம பல வருடங்களாக பரிசுத்தமாக வாழணும், பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்ததுனால இதை கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கன்ஃபியூஷனாக வரலாம். கவலைப்படாதீங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை மட்டும் வச்சு யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக அடுத்த வாரம் இது கிளியர் பண்ணலாம். இப்போ முதல்ல கிருபைனா என்னன்றதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இது வரைக்கும் நம்ம அருளை இழந்து போவோம், கிருபை இழந்து போவோம்னு சொன்னோம். கிருபைனாலும் அருள்னாலும் ஒன்று தான். பழைய மொழிபெயர்ப்பில் கிருபைன்னு இருக்குது, புதிய மொழிபெயர்ப்பில் அருள் என்று நம்ம கத்தோலிக்க திருச்சபை பைபிளில் இருக்குது. மற்ற சபையில் உள்ள பைபிளில் இன்னும் கிருபைன்னு தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆங்கிலத்தில் கிரேஸ். இந்த கிரேஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு க்ரீக்கில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு க்ரீக்கில் கிரேஸ் அப்படின்றதுக்கு கேரிஸ். கிரேக்க வார்த்தை என்னது? கேரிஸ்.
ARIS கேரிஸ். கரிஸ்மேட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, கேரிசம், இதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். அப்புறம் நம்ம கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப்னா என்ன அர்த்தம்? கிருபையின் ப்ரேயர் குரூப்னு அர்த்தம் இல்லையா. இந்த கிருபையினால் கேரிசம் வந்தது. கேரிசம்னும் போது கடவுளுடைய கொடைகள், கடவுளுடைய கொடைகளே கிருபையினால் கொடுக்கப்பட்டது. அப்போ கேரிசம், கரிஸ்மேட்டிக் அப்படின்னும் போது, கரிஸ்மேட்டிக்னா ஆக்சுவல் மீனிங் கடவுளுடைய கொடைகளை பயன்படுத்தக்கூடிய கூட்டத்தினர், அவங்க தான் கரிஸ்மேட்டிக். நீங்கள் கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்னு பண்ணிட்டு கடவுளுடைய வல்லமை அங்கே ஒன்றுமே வரலன்னா அது கரிஸ்மேட்டிக் குரூப்பே கிடையாது. கரெக்டாக? நான் கரிஸ்மேட்டிக் குரூப்னு சொல்லிட்டு கடவுளுடைய வல்லமை அங்கே வெளியில் வரலன்னா, கடவுளுடைய கொடைகளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அது உண்மையிலே கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப் கிடையாது. ஏன்? கரிஸ்மேட்டிக் அப்படின்னாலே கேரிசம் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரேயருக்கு பேர் தான் கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப். கேரிசம்னா என்னது? கடவுளுடைய அருட்கொடைகளை பயன்படுத்தி செய்கிற ஜெப வழிபாடு. பிரைஸ் தி லார்ட். அந்த கேரிசம் எதனால் வருது? கடவுளுடைய கேரிஸ்னால் வருது, கடவுளுடைய கிருபையினால் வருது. அப்போ கேரிஸ் அப்படின்னும் போது கடவுளுடைய கிருபை. ஓகே, இப்போ இந்த கிருபைக்கு என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்குது? ஓகே, கொஞ்சம் ஒரு பாதி பேர், 2-3 பேர் தான் கை தூக்குறீங்க. ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்கா? ஓகே, வெரி குட் குட் குட். நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போது இந்த கிருபை அப்படின்னா என்ன, அல்லது கிரேஸ்னா என்ன, டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெஃபினேஷன் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஒரு கிளாஸில் டீச்சர் வராங்க, ஒரு பீரியட் முடிஞ்சு இன்னொரு பீரியடுக்கு நடுவில் டீச்சர் வரதுக்குள்ளே கிளாஸில் பசங்களாம் ஒரே கூச்சல் போட்டு கலடா பண்ணிகிட்ருக்குது. அதில் ஒரு வால் பையன் என்ன பண்ணுறான், காலில் ஒரு அழுக்கு சேர்லாம் காலில் இருக்குது. டீச்சர் டேபிள் மேலே ஏறின்னு டான்ஸ் ஆடிட்டுருக்கிறான்னு வச்சுக்கோங்க. டீச்சர் உள்ளே வரும்போது பார்த்துடுறாங்க, சேரெல்லாம் ஒரே டேபிள்லாம் ஒரே சேராக இருக்குது. இப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல டீச்சர் யார் அது? 4 உதை கொடுப்பாங்க. கரெக்டு சிஸ்டர். எந்த டீச்சர் இருந்தால் அதான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 4 உதை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீதி அல்லது ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீர்ப்பு. செஞ்ச தப்புக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதற்கு பேர் என்னது? தீர்ப்பு கொடுக்கறது அல்லது ஒரு தண்டனை கொடுக்கறது. சப்போஸ் இந்த டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சர், அன்பான டீச்சர்னால் என்ன பண்ணுவாங்க? சரி, தண்டனை கொடுக்காம கொடுப்பாங்க. டீச்சர், நீங்கள் டீச்சராக இருந்தீங்களா சிஸ்டர்? ஓகே ஓகே குட். கொடுக்க மாட்டோம், பூசை போடுவோம். ஓகே, இங்கே எத்தனை பேர் டீச்சருக்கு? டீச்சர் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அமுத ஜெயசீல சிஸ்டர், உங்கள் ப்ரைஸில் உங்கள் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு பையன் பண்ண என்ன பண்ணீங்க சிஸ்டர்? சாக்லேட் கொடுப்பீங்களா? ஆனா சில நேரம் அடிச்சிருக்கேன், சில நேரம் அன்பா கூப்பிட்டு மெதுவா சொல்லியிருக்கேன், இப்படி செய்யலாமா, இது தப்பு இல்லையா, இப்படி செஞ்ச இதனால பத்தியா எத்தனை கஷ்டம், எவ்வளவு தப்பு, அப்படி பேசி இருந்திருக்கேன். ஆனா சாக்லேட் கொடுத்து. ஓகே, இப்போ டீச்சர் என்ன, இவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்க? டீச்சராக இருக்கிறாங்க அவங்க. நான் முதல்ல என்ன பண்ணுவேன்? அடிப்பண்றாங்க. அது நீதி, ஜஸ்டிஸ் வழங்குறது, நீதி கொடுக்கறது, தீர்ப்பு வழங்குறது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? சில நேரத்தில் அன்பாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பேன், ஆனால் தண்டனை கொடுக்க மாட்டேன். இது கடவுளுடைய இரக்கத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? கிருபைன்னா அவனுக்கு கூப்பிட்டு எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கிருபைன்னும் போது டீச்சர் அவங்களுடைய சேரீயில் அந்த அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு சாக்லேட் எடுத்து டேபிள் மேலே வச்சு வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு போப்பான்னு சொல்கிறது. கிருபைனா என்னது? டேபிள் உள்ள அழுக்கு எதை வச்சு துடைக்கணும்? டீச்சருடைய சேரீயை வச்சு துடைச்சிட்டு சாக்லேட்டு டேபிள் மேலே வச்சுட்டு நிறையா உனக்கு எத்தனை சாக்லேட் வேணுமோ அந்த எடுத்துகிட்டு போப்பான்னு சொன்னால் இதுக்கு பேர் கிருபை. கேட்குறதுக்கு லூஸ் தனமாக இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? ஏதாவது ஒரு டீச்சர் இப்படி பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சிஸ்டர் அந்த டீச்சரை? பையன் லூஸா போனதுக்கே இந்த டீச்சர் தான் காரணம்.
இப்போது இந்த பையன் இவ்வளவு அட்டகாசம் பண்ணதுக்கு டீச்சரை வந்து புடவையில எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 சாக்லேட்டை டேபிள் மேலே வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போப்பான்னு சொன்னால் இந்த டீச்சர் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? லூசுன்னு சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பா பிரதர். நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க சிஸ்டர். மற்ற அதுக்கு மேலேயும் கூட சொல்லுவோம் பிரதர். இப்போ தான் உண்மை வெளியில் வருது. ப்ரைஸ் எல்லாம் அதுக்கு மேலே என்ன வார்த்தை சிஸ்டர் இருக்குது? சும்மா லூசுக்கு இருக்கு பைத்தியம் இப்படிதான். ஓகே, லூசுக்கு இருக்கு பைத்தியம் எல்லாம் சொல்லுவாங்க. வெரி குட். ஆமா. கடவுளுடைய அதோட அந்த ஒரு பையன் கெட்டதுன்னு பார்த்தாலும் இருக்கிற எல்லா பிள்ளையும் கெடுக்கிறதுக்கு வழி பண்றான்னு சொல்லிடுவோம். கரெக்ட். ஓகேங்களா? ஆனால் கடவுளுடைய கிருபை இப்படி தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ டெஃபினேஷனுக்கு வரலாம். இந்த இந்த நிகழ்ச்சியை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிருபைனா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லி கொடுக்குது டெஃபினேஷன்? சிசிசின்னு சொல்லுவாங்க, கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச். நம்ம திருச்சபையுடைய புத்தகம் போதனை அது வந்து இந்த கிருபை குறித்து என்ன குறிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கிலீஷில் வந்து கிரேஸ் இஸ் ஃபேவர் பெருசாக போட்டிருக்காங்க. நான் தமிழில் ஒரு சிம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழில் மொழிபெயர்ப்பு வச்சுருக்கிறேன். அதை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள் பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, நான் இன்னொரு சிம்பிள் தமிழில் சொல்கிறேன். இதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஃபினேஷனுக்கு போகலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குது. விலை மதிப்பில்லாத ஒன்றை ஒன்றுக்கும் உதவாத ஒருத்தனுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு பேர் கிருபை. இது பெர்ஃபெக்ட் டெஃபினேஷன் கிடையாது, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. விலை மதிப்பில்லாத ஒன்றை ஜெசி சிஸ்டர், இன்னைக்கு என்ன ரொம்ப பேசுறீங்க? ஒரே ஜாலியாக இருக்கிறீங்களா? நிறைய கவலைகள் தான், என்ன பண்றது? இன்னைக்கு என்ன எனக்கு கடவுள் சொல்றாருன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார், கவலைப்படாதீங்க. கவலைப்படாதன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சிஸ்டர்? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஓகே, கிருபைனா என்னது? விலை மதிப்பில்லாத ஒன்றை ஒன்றுக்கும் உதவாத ஒருத்தனுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு பேர். ஹலோ, நான் சொல்லும்போது தயவுசெய்து கூட கூட பேசாதீங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? விலை மதிப்பில்லாத ஒன்றை ஒன்றுக்கும் உதவாத ஒருத்தனுக்கு இலவசமாக கொடுக்கறது பேர் கிருபை. இப்போ ஒருத்தன் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒன்று திருடிட்டு போயிட்டான், திருடன் கையும் களவும் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நம்ம லாக்கரில் இருக்கிற ஒரு 10 பவுன்ஸ் செயின் எடுத்து கையில் கொடுத்தோம்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர் தான் கிருபை. புரியுதா? தவறு செய்த ஒருவன் ஒன்றுக்கும் உதவாத ஒருத்தனுக்கு ஒரு 100 சவரம் எடுத்து கையில் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோமோ அதுக்கு பேர் கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இது இப்போ நம்ம திருச்சபை கொடுக்குற விளக்கம், அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். தகுதியற்ற நமக்கு, ஓகே நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படி உங்களுக்கு காப்பி பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது பிரதர். தெரியுது பிரதர். ஓகே, தகுதியற்ற நமக்கு இலவசமாக கடவுள் அழைப்பிற்கு ஏற்ப வாழவும் நாம் கடவுளின் இறைத்தன்மையிலும் நித்திய வாழ்விலும் பங்கேற்பதற்காக கொடுக்கப்பட்ட உதவி அல்லது வல்லமைன்னு சொல்லலாம். தகுதியற்ற நமக்கு இதில் முக்கியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? நம்ம ஒன்றுக்கும் தகுதி இல்லாத மனுஷனாக இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது கடவுள் ஃப்ரீயாக கொடுக்குறார். ஹலோ, மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசாதீங்க தயவுசெய்து. தகுதியற்ற நமக்கு இலவசமாக கடவுள் அழைப்பிற்கு ஏற்ப வாழ்கிறதுக்காக. எதுக்காக இந்த கிருபை கொடுக்கப்படுது? கடவுள் நம்மை எதுக்காக என்னன்னு அழைச்சிருக்காரு? மகன் என்றும் மகள் என்றும் அழைச்சிருக்கிறார். அந்த கடவுளுடைய மகளைப் போலவும் மகனைப் போலவும் வாழ்வதற்கு தேவையான ஒரு வல்லமை. கடவுளின் அழைப்பிற்கு ஏற்ப வாழவும் நாம் கடவுளின் இறைத்தன்மைன்னு சொல்லும்போது கடவுளை போல பரிசுத்தமாக, கடவுளை போல வல்லமை உள்ளவர்களாக, கடவுளின் சாயலில் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தி.
நித்திய வாழ்வில் பங்கேற்பதற்கான அந்த சக்தியை கடவுள் கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. இது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. இது புரியுதுங்களா? இது கடவுளுடைய வல்லமை நமக்குள்ளே வருது. எதற்காக வருது? ஃபஸ்ட்டு தகுதி இல்லாத நமக்கு அவன் ஆண்டவர் கொடுக்குறார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? இலவசமாக கொடுக்கப்படுது. இதுக்கு நீங்கள் பதிலுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது பண்ணால் தான் உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லை. ஒன்றே ஒன்று நம்ம செய்யணும், இயேசு கிறிஸ்துவை நம்பணும். வேறு ஒரு காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தகுதியற்ற நமக்கு இலவசமாக கடவுள் அழைப்பிற்கு ஏற்ப வாழ கடவுள் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறார்? அவருடைய மகனாகவும் மகளாகவும் பிள்ளைகளாக அமைச்சிருக்கிறார். அப்போ கடவுளுடைய பிள்ளையை போல வாழ்கிறதுக்கு, கடவுளுடைய பிள்ளை யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சது? யார் கடவுளுடைய பிள்ளை இந்த உலகத்துக்கு வந்தது? அப்போ இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான வல்லமை கடவுள் கொடுக்கிறார் இல்லையா? அந்த வல்லமைக்கு பேர் தான் கிருபை. இந்த கிருபை பாவம் செய்கிறது கொடுக்கப்படல. நிறைய பேர் நான் கிருபையில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செய்கிறது கொடுத்த லைசன்ஸ் கிடையாது கிருபை என்பது. ஒரு சில மக்கள் நாங்கள் கிரேஸில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் எது வேணும் எப்படி வேணா இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது கிருபை. கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நமக்கு இலவசமாக கொடுத்த ஒரு கடவுளின் சக்தி இல்லையா? விலை மதிப்பில்லாத என்னதை கொடுத்தார் ஆண்டவர்? தன்னுடைய ஒரே மகனை. இயேசு கிறிஸ்துக்கு விலை மதிப்பு இருக்கா? அவர் சிந்திய ரத்தத்துக்கு விலை மதிப்பு இருக்கா? ஸோ விலை மதிப்பில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால கிடையாது, நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படலை. அந்த ரத்தம் சிந்தமாக நமக்கு எதாவது பணம் வாங்கிட்டு ரத்தம் சிந்தினார் ஆண்டவர், இல்லை எதாவது வாங்கி நம்மளை கேட்டுட்டு ரத்தம் சிந்தினாரா? ஒன்றும் கிடையாது இல்லையா? நாம் அதனால தான் புனித பவுல் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் உயிரை கொடுத்ததினால் நாம் அன்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? பைபிள் சொல்லுது, இறை வார்த்தை யோவான் சொல்கிறார் இல்லையா? கரெக்ட் தானே பிரதர்? யோவான் தானே சொல்கிறார் அப்படி? ஹலோ பிரதர், கரெக்டா? ஜான் தானே அதை சொல்கிறது? இல்லை புனித பவுல் தான் சொல்கிறார். அதாவது நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருத்தர் உயிர் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னொரு இடத்துல பவுல் தான் புனித பவுல் அடிக்கிறார். ஓகே, ஸோ விலை மதிப்பில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக இலவசமாக கொடுக்கப்பட்டது. கரெக்டா? இப்போது இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது? இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கிற நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்குது. நம்முடைய செயல்களினால் அல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? நாம் இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற நம்பிக்கையினால் நமக்கு இந்த கிருபை கிடைக்குது. இந்த கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். கடவுளுடைய இந்த அருளினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய சொந்த செயலினால் அல்ல. ஓகே, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. எபேசியர் 2:8. இந்த வார்த்தையோடு இன்றைக்கி நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் ஸ்லோவாக இதிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. நீங்கள் அந்த அருளாலைக்கு நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. நீங்கள் அந்த அருளாலேயே, எதனால? அருளாலேயே, நம்பிக்கையின் வழியாக. பாருங்க, நம்பிக்கையினால அருள் செயல்படுது. அப்போ நம்பிக்கையின் வழியாக அருள் நமக்குள்ள உள்ள வந்ததுனால நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. கொடைனா என்னது? இலவசமாக கொடுக்கறது இல்லையா? கொடைனா நம்ம கடன் கொடுத்தா திருப்பி கேட்போம், கொடையாக கொடுத்தா திருப்பி கேட்க போகிறது கிடையாது. கரெக்டா? கரெக்டா? இங்கே எத்தனை பேர் கொடை வள்ளல்கள் இருக்கிறீங்க? கொடை வள்ளல்கள் யாராக இருக்கீங்களா? ஒரு ஊழியக்காரர் ஒரு மாதிரி அவருடைய பேட்டியில் சொல்கிறார், அவர் மோட்சத்துக்கு உயிரோடு இருக்கும்போது போயிட்டு வந்த ஒரு ஊழியக்காரர். அப்போது அவர் சொல்கிறார், ஒரு சகோதரர் நான் 3ஆம் வானத்தில் பார்த்தேன். அவர் பெரிய, அவர் டைரெக்டாக போய் எங்கேயும் ஊழியெல்லாம் பண்ணது கிடையாது, ஒன்றும் பண்ணல.
ஆனால் அவர் என்ன தெரியுமா செய்வாராம், எந்த ஊழியக்காரங்க ஊழியம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டாலும் இவர் கையில் இருந்து கொடுப்பார். எந்த அளவுக்கு கொடுத்தாலும் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாராம். வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருள் போகிற அளவுக்கு கூட அவர் அனைத்தையும், குடும்பம் அவர் மேரேஜ் பண்ணிக்கல, தனியாக இருந்தார். அதனால் சொத்துலலாம் கொடுத்து முடிச்சுட்டு கையில் ஒன்றும் இல்லை, யாராவது போய் கேட்டாங்கன்னா வீட்டில் இருக்க பொருள்லாம் விற்று ஊழியத்துக்கு கொடுத்தாராம். எங்கே இருக்கிறார் கடைசியில் அவர்? மோட்சத்தில் 3ஆம் வானத்தில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிறார். அதனால் உங்கள் சொத்தெல்லாம் விற்று கொடுங்கன்னு நான் கேட்கல, பயந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துக்காக நம்ம ஒன்று இழந்தோம்னா 100 மடங்கு அங்கே பரலோகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கரெக்டா? இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது பிரதர், இப்போ திடீர்னு பயமுறுத்திட்டீங்க நீங்கன்னு அதிகம். சரி, எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு இங்கேயும் கொடுக்கப்படும், அங்கேயும் கொடுக்கப்படும். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஊழியக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஊழியத்தை தாங்குங்க. நற்செய்தி பரவுறதுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. பணம் இருந்தால் பணம் கொடுக்கலாம், நேரம் இருக்கிறவங்க போய் ஊழியத்தில் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். ஒன்றுமே முடியல பிரதர், நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வெளியில் அனுப்ப மாட்டாரா, நோ ப்ராப்ளம். டைம் கிடைக்கும்போது வீட்டிலேருந்து முட்டியால் போட்டு ஜெபிங்க அவங்களுக்காக. அது மிகப்பெரிய ஒரு உதவி. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவருடைய தொடக்க காலத்திலலாம் நம்முடைய கிறிஸ்துவ திருச்சபையில் இருக்கிற அருட்சகோதரிகள் நிறைய பேர் அவருக்காக ஜெபிச்சதாக சொல்கிறாங்க. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அவருக்கு நிறைய அருட்சகோதரிகள் ஜெபித்து அவர்களை தாங்கினார்கள் என்று சொல்கிறாங்க. அது அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் பயங்கர உதவியாக இருந்திருக்குது. நம்ம மினிஸ்ட்ரிக்கு எத்தனையோ அருட்சகோதரிகள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, பல கார்மெல் சபையில் உள்ள சகோதரிகள் நமக்காக ஜெபிக்கிறாங்க, பல மற்ற சபையில் உள்ள சகோதரிகள் ஜெபிக்கிறாங்க. நமக்கு தெரியாத எத்தனையோ பேர் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுனால கடவுள் கிருபையில் இது போயிட்டுருக்குது. அதனால் பணம் கொடுத்து தான் உதவி செய்யுங்க நான் சொல்ல வரல, உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இல்லையா? ஜெபத்தை விட பெரிய பவர்ஃபுல் இது ஒன்றும் கிடையாது. புனித பவுல் சொல்கிறாரு, மக்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். எனக்காகவும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஜெபம் எங்களை ஜெபம் உங்களுக்கு எந்தளவுக்கு அவசியமாக படுதோ அதே போல் உங்கள் ஜெபமும் எங்களுக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவர் ஜெபிப்போம். சரி, அப்போது கிருபைனா என்னது? சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். தகுதி இல்லாத நமக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் இலவசமா கிடைக்கிறது தான் கிருபை. வெரி குட் சிஸ்டர். ஓகே, சிம்பிள் டெஃபினேஷன். விலை மதிப்பில்லாத ஒன்று தகுதி இல்லாத நமக்கு இலவசமாக கொடுக்குறது. ஒன்றுக்கும் உதவாத நமக்கு, தகுதி இல்லாத நமக்கு இலவசமாக கொடுக்கறது. திருச்சபை கொடுத்த அந்த டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கும்போது, தகுதியற்ற நமக்கு இலவசமாக கடவுள் அழைப்பிற்கு ஏற்ற வாழவும் நாம் கடவுளின் இறைத்தன்மை, அதாவது பரிசுத்தத்திலும் வல்லமையிலும் அவருடைய சாயலிலும் வாழ்வதற்காக, நித்திய வாழ்வில் பங்கேற்பதற்காக கொடுக்கப்பட்ட வல்லமை. இது கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. இந்த சக்தி தான் கிருபை. அப்போ கடவுள் கொடுக்கறது. இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? கடவுள் கொடுத்த எல்லா வல்லமையும் கிருபையும் ஆதாம் ஏவாள் இழந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய பரிகார பலியினால் இழந்து போன அனைத்து கிருபைகளையும் பெற்றுக் கொடுக்கிறார். இன்னும் ஒரு வகையில் சொன்னால் அதற்கு மேலேயே பெற்றுக் கொடுக்கிறார். இப்போது ஆதாம், ஓகே, அதை எடுத்தால் கொஞ்சம் டீப்பாக போகும், நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன சக்தி தேவையோ அதையெல்லாம் எங்கே ஜீசஸ் கல்வாரி சிலுவையில் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். கொடுத்துட்டாரா, கொடுக்க போகிறாரா? இப்போ நம்ம போய் ஜீசஸ் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டெய்லி போய் கேட்குறோம்ல அவர்கிட்ட. சரி, நீங்கள் கரெக்டாக ஒரு பைபிள் படிக்கிறீங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்குறோம். என்ன பண்ணோம்? இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்திற்காக நம்ம போராடணும். ஓகேங்களா? இப்போது ஏசு கிறிஸ்து கொடுத்துட்டார். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலப்பா, நீ கேட்டால் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்குறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக செய்து முடித்து விட்டார். சிலுவையில் ஆணி வச்சு அறவே ஒழித்து விட்டார்னு பைபிள் சொல்லுது. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்? இன்னும் ஒன்றும் செய்யலை, நீ
ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும், பாவம் செஞ்சீன்னா கிடைக்காது. எதை சொல்லிட்டு இருக்கிறான் அவன்? எதை பற்றி பேசுகிறான் இப்போது? பாவம் சாவு என்று நம்மை சாவுக்கு அழைத்து செல்கிற திருச்சட்டத்தை பற்றி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்பவும் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மனசில் என்ன வருது? நான் செஞ்ச பாவம் தான் என்ன வாட்டி எடுக்குது. யார் நம்மகிட்ட பேசுறது இப்போ? நீ செஞ்ச பாவத்தினால தான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்கள் மனசில் வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்பட சாத்தான்னு சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்ட நிமிடமே அதெல்லாம் அழிச்சு போட்டார். இப்போ நான் கடவுளுடைய கிருபைக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய தகுதியினால் ஆண்டவர் எனக்கு இப்போது ஆசீர்வாதம் பண்ணுறது கிடையாது, அவர் மேல் நான் வைக்கிற நம்பிக்கையினால் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய சிந்தனை ஏசு கிறிஸ்து என் பாவத்தை நீக்கிட்டார், அதனால் எனக்கு ஏசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது எல்லா கிருபையும் அருளும் வளமும் உண்டு, பிளஸ்ஸிங் உண்டு. அதே நேரத்தில் பாவத்தில் நினச்சிட்டு இருந்துட்டு அதை சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போது நம்ம இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கடமை. டெவிலுடைய வேலை அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள விடாமல் பிளாக் பண்ணுவோம். உதாரணமாக அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் நீ சொன்னாலும் அவன் நடக்காது, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அதனால் நீ குணமாக போகிறதில்லன்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் சண்டை போடணும். இப்போ உங்கள் வீட்டு நிலத்தில் ஒரு 10 அடி உள்ளே வச்சு யாராவது ஒருத்தர் வீடு கட்டிட்டா சும்மா விட்டுருவீங்களா? நிறைய பேர் நல்லவங்க சிஸ்டர். நீங்கள் மட்டும்தான் சிஸ்டர் இந்த சண்டை போடுறீங்க, மற்றவங்களாம் கம்முன்னு இருப்பாங்க சிஸ்டர். ஒருத்தர் கேஸ் போடுவீங்க, சண்டைலாம் வேணாம், போலீஸுக்கே போயிடலான்னு பார்க்குறீங்க. ஓகே, சரி, நம்ம நிலத்தில் ஒருத்தர் யாராவது உள்ளே வச்சு கட்டினா நம்ம எப்படியாவது சண்டை போட்டு அந்த நிலத்தை வாங்கணும்னு பார்க்குறோம். எந்த தைரியத்தில் நீங்கள் சண்டை போடுவீங்க? உங்கள் நிலம் எதை வச்சு சொல்லுவீங்க? நிலத்து பத்திரம் இருக்குது, நிலத்து பத்திரம் இருக்குது, எனக்கு அதில் உரிமை இருக்குது, அதனால் நான் அந்த இடம் எனக்கு சொந்தம்னு சண்டை போடுவோன்னு சொல்கிறீங்க. அதே போல் ஒரு வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய தழும்புகளாக நீங்கள் குணமாயிட்டீங்க. இதை இப்போ சாத்தா இல்லை டாக்டர் நோய் குணமாகாதுன்னு சொல்கிறாரு. எப்படி உங்கள் வீட்டு லேண்டுக்கு சண்டை போடுவீங்களோ அதே போல் இதுக்கு சண்டை போடணும். புரியுதுங்களா? ஒரு அடி உள்ளே வச்சு கட்டிட்டு நம்ம எந்த அளவுக்கு சண்டை போடுறோம், எந்த அளவுக்கு கோவம் வருது, அதே போல் இந்த காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு, நீ யாரா நான் ஓடி போடான்னு சொல்லி நம்ம சண்டை போட முடிஞ்சதுன்னா கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். வெரி ஓகே. இன்றைக்கி நான் இப்போ மெசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை பார்த்தேன். எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 கொரிந்தியர் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடும், இந்த வார்த்தையோடு முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, நானே படிச்சிடறேன் சிஸ்டர். அன்பார்ந்தவர்களே, ஹலோ இருங்க, நானே படிக்கிறேன். இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம், கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். இப்போ நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வாக்கு தத்தத்தை கடைபிடிச்சாதான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். நம்ம அடுத்த வாரம் நான் மறுபடியும் அதை இது பண்ணுறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி தூய்மைப்படுத்துவோம்னு சொல்லுது இல்லையா? இப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, இத்தகைய வாக்குறுதியை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மை தூய்மைப்படுத்துவோம். என்ன வாக்குறுதின்னு சொல்லியிருக்கா? அதில் ஏதோ ஒரு வாக்குறுதியை சொல்லுது இல்லையா? சிஸ்டர், எல்லாத்துக்கும் அதே வசனத்தை சொல்லக்கூடாது. இங்கே என்ன சொல்லுது? இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் பைபிள் படிக்கும்போது இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வாக்குறுதியை பற்றி ஒரு சொல்லிட்டு வராருன்னு அர்த்தம் இல்லையா? அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. அப்போ நீங்கள் ஒரு சாப்டர் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா, ஹலோ, தயவுசெய்து மைக் ஆன் பண்ணிட்டு பேசாதங்க சிஸ்டர்ஸ், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது.
எஸ். இப்போ நீங்கள் 6வது சாப்டர் போனீங்கன்னா கடைசியில் பாருங்கள், 2 கொரிந்தியர் 6:16 ஆண்டவர் சொல்கிறார், கடவுளின் கோயிலுக்கும் சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோயில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன், நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார்னு சொல்கிறார். இந்த வாக்குறுதியை தான் புனித பவுல் 7வது அதிகாரத்தில் சொல்கிறார். இந்த வாக்குறுதியை கொண்டிருக்கிற நாம், இந்த வாக்குறுதியை பெற்றிருக்கிற நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசும் எதுவுமின்றி நம்மை தூய்மைப்படுத்துவோம். என்ன வாக்குறுதி? கடவுள் நம்ம உள்ளத்தில் ஒரு கோயில், நம்ம உள்ளத்தையே ஒரு கோயிலாக நிறுவியிருக்கிறார். அந்த உடலில் நமக்குள்ளாக அவர் உலாவுவார் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம உடல் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயமா இல்லையா? அதே நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறீங்க சிஸ்டர்ஸ். ஓகே, நம்முடைய உடல் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம். ஓகே, இப்போ நம்ம உடலில் ஆண்டவர் எங்கே தங்கியிருக்கார்? ஆண்டவர் எங்கே தங்கியிருக்கார்? இன்னும் யார் பதில் சொல்ல முடியும்? எங்கே தங்கியிருக்கார்? ஓகே, நம்முடைய ஆவியில் தங்கியிருக்கார். ஓகேங்களா? ஓகே, ஆனால் ஆண்டவர் ஆவியை விட்டு நம்ம வெளியில் கொண்டு வரதே கிடையாது, அங்கேயே லாக் பண்ணி வச்சுட்ருக்குறோம். கரெக்டா? இந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் 6வது அதிகாரம் பாருங்கள். 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலாவுவேன், நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள். இப்போது ஏதோன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கும்போது பிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? ஆதாம் ஏவாளோட வாக்கிங் போகிறது. கரெக்டா? அதே போல் நம்ம கூடவும் வாக்கிங் வர்றதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுறார். என்ன சொல்கிறாரு? நீ என்னுடைய இருதயத்தில் பூட்டி வச்சுட்ருக்கிற, நான் உன்னுடைய ஆத்மாவிலையும் உடல் வழியும் உனக்கு வெளியிலையும் உங்கள்கூட சேர்ந்து வரணும். அதான் உலாவேன்னு அர்த்தம். ஐ வில் வாக் த்ரூ யூ. இல்லையா? நம்ம ஆவியில் மட்டும் அடக்கி வச்சுட்ருக்குறோம் அவர் நம்முடைய ஆன்மாவிலையும் வரணும், நம்முடைய உடல் முழுவதையும் அவர் ஆட்கொள்ள வேண்டும். இப்போது திரு உறைவிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். கரெக்டா? ஆனால் அவருடைய மாட்சி என்ன ஆகுது? உறைவிடத்தை விட்டு வெளியில் வருதா வரலையா? சாலமோன் பலி செலுத்தும் பொழுது குருக்கள் உள்ளே நிற்க முடியவில்லை இல்லையா? அந்த ஆலயம் முழுவதும் ஆண்டோடைய அக்கினி, ஆண்டோடைய வல்லமை நிரம்பியது. அதுவும் ஷக்கினா குளோரின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய ஆவியில் இருக்கிற இந்த வல்லமை நம்முடைய ஆத்மாவிலும் உடலிலும் ஆண்டவர் வரணும்னு ஆசைப்படுறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வாக்குறுதியை நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் உறைவிடத்தை எனக்கு நடுவில் நிறைவேறியிருக்கிறாரு, என்னுடைய உலாவுவார், நான் அவருடைய மகன், அவருடைய மகன் சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய உடலும் உள்ளமும் பரிசுத்தப்படுத்தப்படும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இல்லை நீங்கள் தியானிச்சுட்டு வாங்க, நம்ம அடுத்த வாரம் இதை பற்றி கண்டினியூ பண்ணலாம். ஹலோ, இதை கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க, என்னால் டயர்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் சிஸ்டர், நான் 4-5 முறை காமிச்சிட்டேன் சிஸ்டர். கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் பி ரிப்பீட்டட். ஏற்கனவே நான் ஒரு 4-5 முறை ரிப்பீட் பண்ணேன், ஏன் இது வரைக்கும் நோட்ஸ் எடுக்கலை? சிஸ்டர், இறை வார்த்தை ஃப்ரீ பட் நாட் சீப். நான் மறுபடியும் சொல்கிறேன், காட்ஸ் வேர்ட் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் நாட் சீப். தயவுசெய்து வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் இதை தெளிவாக சொல்கிறார், பன்றியின் முன் முத்த போடாதுன்றார். கரெக்டா? கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள். எந்த மனநிலையோடு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு பேங்க் ஆஃபீஸரு லோன் வாங்க போகிறீங்க, அங்கே நீங்கள் பேசும்போது வேடிக்கை பார்த்துட்டு அவர் மேலே உட்காந்துட்டு இருப்பீங்களா? இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்களா? ஆனால் இறை வார்த்தையை கேட்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அட்டென்ஷனோடு கேட்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள், பன்றியின் முன் முத்தை போடாதீர்கள்ன்றார். ஸோ தயவுசெய்து வேல்யூ கொடுங்க. இது கடவுளுடைய வார்த்தை. இந்த டீச்சிங் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். முதல்ல இங்கே கொஞ்ச நாள் கற்றுக்கிற சகோதரிகள் சொல்கிற ஒரு வார்த்தை, பிரதர் இது வரைக்கும் எங்களுக்கு
எங்கேயுமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. கடவுள் உங்களை அழைத்து இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாருன்னா தயவுசெய்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும். 100% நான் கேரண்டி எழுதி கொடுக்க முடியும். நான் சொல்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருவதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இது நாங்கள் தியரி கிளாஸ் எடுக்கலை. பாவம் செய்யாதீங்க, எல்லாத்தையும் அன்பாக பழகுங்க, நல்லா இருங்க, கடவுள் சொல்கிறது கீழ்ப்படிங்க, இப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. என்ன பண்ணால் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியும், என்ன செய்தால் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும், என்ன செஞ்சால் பாவத்திலேருந்து வெளியே வரலாம், என்ன செஞ்சால் உங்கள் கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்னன்றது தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? கடவுள் உங்கள்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பயிற்சி செய்து வெளியில் வந்து சந்தோஷமாக சாட்சி சொல்லி மற்றவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த குரூப்புடைய மெயின் நோக்கம். அதனால தான் நாங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வீடியோ ஆன் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனோடு இருப்பீங்க. இல்லைனா வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு இதை கேட்டுட்ருப்பீங்க. சீரியல் பார்க்கும்போது நம்ம சமையலுக்கு போக மாட்டேங்கிறோம் இல்லையா? நிறைய பேர் யாராவது சமையல் பண்ணிட்டு சீரியல் பார்க்குறீங்க, அந்த நேரத்தில் எல்லாம் முன்னாலே முடிச்சு வச்சுட்டு கரெக்டாக சீரியலில் உட்கார சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உங்களில் பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தோடு ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதுவரை உம்முடைய இரக்கத்தையும் இதோ கிருபையும் பற்றி அப்பா நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம். இதோ இந்த கிருபை என்பது ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் காண முடியாத ஒன்று, உம்முடைய அளவில்லாத அன்பின் வெளிப்பாடு என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எந்த ஒரு தகுதி இல்லாமல் இருந்தோம், எந்த ஒரு உபகாரம் செய்யாமல் இருந்தும் எங்களுக்கு இலவசமாக அன்று விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு இதோ பலியாக செலுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை கிரகிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல ஆண்டுகள் இதோ நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிருபையின் மக்களாக இல்லாமல், பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்குரிய மக்களாக இல்லாமல், இதோ பாவம், சாபம், சாவு என்ற சட்டத்தின் பிடியில் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இத்தனை வருடங்களாக இதை நாங்கள் செய்யக்கூடாது, இதை செஞ்சிடக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது என்று இந்த பழைய வேத பிரமாண முறைகளையே நாங்கள் பின்பற்றி இருந்திருக்கிறோம். இதோ எங்களுடைய மனநிலையை நீர் மாற்றி போடுமாறு ஜெபிக்கிறேன். இந்த சட்டத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய பரிசுத்தாவியின் இதோ சட்டத்துக்குள்ளாக நாங்கள் வர அப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகுமாறு ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இறை வார்த்தையின் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, முடிஞ்சால் சொல்கிறேன். இல்லை நான் அடுத்த வாரத்தில் எஸ் சிஸ்டர். கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி செய்யும் போது கடவுளின் அருளை இழந்து விடுகிறது. இதுல தான் கொஞ்சம் நெருடல் இருக்கு, வேற ஒண்ணும் எனக்கு பெரிய அளவுல இல்லை. ஓகே.